Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பொங்கல் திருநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் முழுகுமூடு தேவாலயத்தில் பல்வேறு குழுவினர் பொங்கலிட்டு பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, நீங்கள் தற்பொழுது இருக்கும் இடத்தில் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது? அருணா, முதலில் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது குமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த பொங்கல் பண்டிகையை குமரி மக்கள் பொங்கல் போட்டு, அதாவது புது மண்கலத்தில் பொங்கல் போட்டு கொண்டாடி வருகிறார்கள். தற்போது நாம் நிற்கக்கூடியது முழகுமூடு பகுதியில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு திருத்தலத்தில் தான். இங்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் 32 அன்பியங்களைச் சேர்ந்த விசுவாசிகள் தற்போது இந்த ஆலய வளாகத்தில் புது மண்கலத்தில் பொங்கல் போட்டு இங்கு அந்த பொங்கல் பண்டிகையை வரவேற்கக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் இந்த பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுடைய நலன் கருதியும் பல்வேறு, அதாவது மக்களுக்கு பல்வேறு நலன் அளிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நலன் அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய விவசாயம் செழிப்பதற்காக இந்த பொங்கல் பண்டிகை இந்த தேவாலயத்தில் ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டு எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து இந்த தேவாலயத்தினுடைய பிரதான போதகர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம், இந்த பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடுறீங்க? இந்த ஆண்டு நீங்க நடத்தக்கூடிய பொங்கல் எவ்வளவு மக்கள் பங்கேற்கிறாங்க? எவ்வளவு மண்கலத்தில் பொங்கல் போட்டு இந்த பொங்கலை கொண்டாடி? அனைவருக்கும் தமிழர் பெருவிழாவாம் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் முழகுமூடு தூய மரியன்னை பசிலிக்கா வளாகத்திலிருந்து உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். தமிழர் பெருவிழாவாம் பொங்கல் பெருவிழாவை நமது பாரம்பரியங்கள், மரபுகள், தமிழ் மொழி இவற்றின் சிறப்பை அகில உலகுக்கும் பறைசாற்றக்கூடிய மாபெரும் விழாவாக இந்த நாளை கொண்டாடுகின்றோம். மேலும் நம்முடைய உணவு பழக்கங்கள் இன்று உலகின் எல்லா பகுதிகளிலும் சிறந்த உணவு பழக்கங்கள் என்று ஆய்வாளர்கள் பறைசாற்றுகின்றார்கள். இவ்வாறு பாரம்பரியமிக்க தமிழகத்தின் சிறப்பு எல்லா திசைகளுக்கும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆண்டு நாங்கள் மகிழ்வோடு பொங்கலிடுகின்றோம். அதே வேளையில் பாதிக்கப்படக்கூடிய விவசாய சமூகம் இந்த நாட்களில் மிக தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதும், இழப்புகளை சந்திக்கக்கூடிய வேளைகளில் எல்லாம் இயற்கை சீற்றங்களாலோ ஏனைய சூழ்நிலைகளாலோ விவசாயிகள் இழப்புகளை சந்திக்கின்ற போது சமூகமும் அரசியல் அமைப்புகளும் அரசியல் சட்டமும் விவசாயிகள் சார்பாக நின்று அவர்களுக்கு வேண்டிய நிவாரணங்களை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இந்த பொங்கல் விழாவில் அகில உலகுக்கும் பறைசாற்றுகின்றோம். மேலும் தமிழர் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் பெண்கள் எல்லாரும் தமிழக அரசு வழங்கிய சேலைகளில் இன்று வலம் வருகிறார்கள் என்பது தனி சிறப்பாக பெருமையாக அறிவிக்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை புனித மரியன்னை பசிலிக்கா முழகுமூட்டில் இருந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த பகுதியில் இந்த பொங்கல் தற்போது மண்கலத்தில் பொங்கல் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் முடிந்ததும் சிறப்பு திருப்பலி இருப்பதாக கூறப்படுது. இந்த சிறப்பு திருப்பலி எப்போ நடைபெறும்? எத்தனை மக்கள் இந்த சிறப்பு திருப்பலியில பங்கேற்பாங்க? இப்போது பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொங்கலின் சிறு பகுதியை எடுத்து எங்கள் மக்கள், தூய மரியன்னை பசிலிக்கா மக்கள் அதை எடுத்து பவனியாக சென்று சுமார் 6:30 மணி அளவில் திருப்பலி நடைபெற உள்ளது. இந்த திருப்பலியில் இந்த இனிப்பை எடுத்து செல்லும் போது எங்களுக்கு ஒரு புத்துணர்வும் புது தெளிவும் ஏற்படுகிறது. இந்த இனிப்பை மக்களுக்கு வழங்கும் போது மக்கள் உள்ளங்களிலும் ஒரு இனிய சொற்களையும் இனிய செயல்பாடுகளையும் நாங்கள் விதைப்பது போல் எங்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த நாளில் நாங்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த பொங்கலை பரிமாறி இந்த திருப்பலியில் பங்கேற்று நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைய இருக்கிறோம். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தற்போது மண்கலத்தில் அந்த பொங்கல் போட்டு அந்த பொங்கல் இங்க பொங்கல் போடக்கூடிய காட்சி நமக்கு நேரில் பார்க்கலாம். இங்கு கிட்டத்தட்ட 48 மண்கலத்தில் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த திருச்சபையில் உள்ள பக்தர்கள் விசுவாசிகள் தற்போது பொங்கல் போட்டு போடக்கூடிய காட்சியை தான் நம்ம காண முடிகிறது. இந்த பொங்கல் போட்டு இந்த சிறப்பு திருப்பலிக்கு பிறகு இந்த ஆலய வளாகத்தில் பல்வேறு போட்டிகள், அதாவது இந்த சபையில் இருக்கக்கூடிய
விசுவாசிகள், அது முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலான பங்கேற்கக்கூடிய பல்வேறு போட்டிகள் இங்கு நடத்துவதற்காக திட்டமிட்டுள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொங்கல் திருவிழாவை பதிவு செய்யக்கூடிய நம்முடைய தக்கலை செய்தியாளர் சுமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடமே கேட்போம், இந்த பகுதியில் எந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளை இந்த திருசபை சார்பில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க, இந்த போட்டிகள் எப்போது நடைபெறும்? அதாவது இந்த கோயிலில் வந்து ஆண்டுதோறும் வந்து ஜாதி மத பாடுபாடின்றி இந்த கோயிலில் வந்து பொங்கல் நடத்துவாங்க. அதாவது விவசாயம் செழிச்சுவாங்கணும். இந்த வருஷம் எந்த நினைச்சிருக்காங்கன்னா, அதாவது மழைனால நிறைய விவசாயங்கள் அழிஞ்சிருக்கு. இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எண்ணி பண்ணியிருக்காங்க. அதுபோல் விளையாட்டு போட்டிகள் நிறைய நடக்க இருக்குது. ஜாதி வந்து குழந்தைகள்லாம் வச்சுட்டு நிறைய விளையாட்டு போட்டிகள், சிறப்பு திருப்பறிகள்லாம் இந்த கோயிலில் நடக்க போகுது. அதாவது இந்த திருத்தலம் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கத்தோலிக்க திருச்சபைகள் மற்றும் இந்து ஆலயங்களில் குடியிருப்புகளிலும் இந்த பொங்கல் பண்டிகை என்பது தற்போது மக்கள் பொங்கல் போட்டு சிறப்பாக கொண்டாட துவங்கியுள்ளது. அருணா, பொங்கல் திருநாளை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் முழுகுமூடு தேவாலயத்தில். அங்கு மண்பானையில் பொங்கலிட்டு கரும்பு கட்டி பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். அதனை காட்சிகளில் பார்க்கிறோம். உங்களுக்கும் நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.